கைஸ் வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். டெலிவரிக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் என்னோட கேஸில் எனக்கு அப்படி நடக்கலை. டெலிவரிக்கு அப்புறம் 15 டேஸ் வரைக்கும் எனக்கு பிபி ஹையாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்லீப் டிப்ரிவேஷன், அதுக்கப்புறம் எமோஷ்னல் ஸ்ட்ரகிள் அண்டு நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், இது எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்றைக்கி நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுலேருந்து என்னோடய பிபியை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு போனப்போ நார்மலாக பிபி செக் பண்ணாங்க. அப்போ ஹையாக இருக்குன்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அண்ட் அந்த டைம்லேருந்து எனக்கு வந்து 2 hours ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் நான் லேபர் வார்டு போயிட்டாலுமே அங்கேயுமே வந்து எனக்கு வந்து மானிட்டர் பண்ணி டேப்லெட் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஐ திங்க் 2 hours ஒன்ஸ் வந்து நான் வந்து அன்றைக்கி மட்டுமே ஒரு 3 to 4 டேப்லெட்ஸ் வந்து எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து திரும்பி மானிட்டர் பண்ணாங்க. மானிட்டர் பண்ணி நான் இன்றைக்கி காலையில் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி த்ரூ அவுட் த டே எனக்கு பிபி இன்க்ரீஸ் ஆனது. அண்ட் நெக்ஸ்ட் டே தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் கூட நான் ஒரு டேப்லெட் எடுத்தேன். அந்த மாதிரி பிபி வந்து எனக்கு ஹையாகவே தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து எனக்கு சி செக்ஷன் பண்ணிட்டாங்க. சி செக்ஷன் பண்ணி நான் வந்து எஸ்ஐசி போனேன். அங்கேயும் வந்து 2 hours ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பெட்லேயே வந்து பிபி இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் எனக்கு வந்து பிபி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மானிட்டர் பண்ணி அந்த 2-3 டேஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணி டேப்லெட்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து மார்னிங் ஒரு டேப்லெட், நைட் ஒரு டேப்லெட் வந்து நான் வந்து அந்த 3 டேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு மானிட்டர் பண்ணி பிபி வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. சர்ஜரி பண்ண அந்த ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறமா வந்து அந்த டயர்ட்னஸ்ஸு, அந்தந்த எமோஷ்னலாக கோ த்ரூ பண்ணது அதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த பிபி ஹையாக இருந்தது. பெருசாக எனக்கு எதுவுமே தெரியல. நான் அதை பெருசாக சீரியஸாகவும் எடுத்துக்கல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய மெடிசன்ஸ் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இது எனக்கு பெரிய இதுவாக தெரியல. நான் அது நார்மலாக தான் சரி ஓகே டெலிவரி ஆகிடுச்சு, நம்மளுக்கு இப்போ சரியாயிடும், மேபி நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மல் ஆகிடும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு அப்படி ஆகலை. நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னோடய பிபி வந்து நார்மல் ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 10 டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பிபி வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க, டெய்லி பேசிஸில் மானிட்டர் பண்ணுங்கள், டேப்லெட்டுமே நான் கொடுக்குறேன், இது வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது, ஸோ நீங்கள் வந்து 10 டேஸ்க்கு கண்டினியூஸாக டேப்லெட் போடுங்க, மார்னிங் ஒரு டேப்லெட், நைட் ஒரு டேப்லெட்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து வீட்டுக்கு போனோன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவளை தூங்க வைக்கிறது, அவள் அழுவுறது, அண்டு இந்த ரிலேஷன்ஸ் விசிட்லாம் வந்துட்டு போகிறது, அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து நான் வந்து இதை வந்து பெருசாக எடுக்கலை. அண்ட் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து 4 hours தூங்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து தூங்குவேன், அப்போ திடீர்னு பாப்பா அழுகுற சவுண்டு கேட்கும், இல்லை அவங்க ஏதாவது பண்ணுறது பார்க்குறது, அவங்களுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால கண்டினியூஸ் ஸ்லீப் வந்து எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாலும் பாப்பா அழுவும் போது நான் வந்து போய் பார்ப்பேன். இன்னொரு ரூம்லேயே பாப்பா வச்சுட்டு யாராவது தூங்கிட்டு இருந்தாலுமே நான் வந்து எனக்கு அழுகுற சவுண்டு கேட்டு என்னால் இருக்க முடியாமல் நான் ஏஞ்சி போய் பார்ப்பேன். ஸோ அது மாதிரி இருந்ததுனால 4 hours தான் நான் வந்து தூங்கினேன். அது வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அண்ட் பிபியுமே வந்து ரெட்யூஸே ஆகலை. ஒரு டைமும் நான் பார்க்கும்போது வந்து 150, 160 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். அண்ட் இதனால நான் ஃபுட்டுமே பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த ஃபுட் சாப்பிடக்கூடாது, அந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியூ டேஸ் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. இல்லை நான் கொஞ்ச நேரம் தூங்கினாலும் பாப்பா அந்த டைம் ஏஞ்சிப்பா. ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்னோடய ஸ்லீப் வந்து ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப்பாகவே இருந்தது. அண்ட் எனக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனும் இருந்தது. அதனால வந்து என்னால் வந்து ப்ராப்பராக வந்து தூங்கவும் முடியல. நான் வந்து படுத்தாலுமே நான் ஏதோ அலறி வந்து ஏஞ்சிப்பேன். அந்த இது வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதுலேருந்தே இருந்தது. வீட்டுக்கு வந்து நார்மல் ஆகிடும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்துமே எனக்கு பெருசாக அது நார்மல் ஆகலை. அந்த 2 வீக்ஸில் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. இந்த 15 டேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹார்டஸ்ட்டான 15 டேஸ்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த 15 டேஸில் நான் எமோஷ்னலி வந்து நிறைய கோ த்ரூ பண்ணேன். ஃபிசிக்கலி வந்து ரெக்கவரி வந்து நடந்துகிட்டே இருந்தாலும் எமோஷ்னலாக வந்து எல்லாருமே நம்மளை கேர் பண்ணுறது வந்து ரொம்ப ஓவர்வார்ம்டாக இருந்தாலும் ரொம்பவே வந்து எல்லாருமே ரொம்பவே கேர் கொடுத்தாலும் எனக்கு வந்து ஒரு சைடு வந்து பிபி வந்து இன்க்ரீஸாக இருந்தது. லைக் பாப்பா வந்து ஒழுங்காக தூங்குறாளா அப்படின்னு வந்து இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து அழுதாங்கன்னா பயமாக இருக்கும். அண்ட் சேஃபாக தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து கரெக்டாக அவள் வந்து ரொம்ப டைம் தூங்கிட்டா. ஒரு 6 hours சில டைம் கண்டினியூஸாக ஸ்லீப் எடுப்பா. அப்போ வந்து ஐயோ நம்ம ஃபீட் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே புதுசுன்றதுனால ஒன்றுமே தெரியாது. இது எல்லாமே நான் வந்து கோ த்ரூ பண்ணதுனால அது மட்டும் இல்லாமல்
நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வேறு நான் கோத்ரூ பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? எனக்கு வந்து தூங்குனாலே வந்து நான் அலறி எந்திச்சிப்பேன். நைட்டு மட்டும் இல்லாமல் எப்போ தூங்கினாலுமே அப்படி தான். இதனால என்னால் ரொம்பவும் வந்து தூங்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் டீப் ஸ்லீப் போவேன், சடனாக அலறி எந்திச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்னால் தூங்க முடியாது. அண்ட் நைட் டைம்லாம் நான் வந்து படுக்கும்போது எனக்கு பயமாகவே இருக்கும். என்னடா இது தனியாக நம்ம வந்து தூங்கும்போது ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு டீப் ஸ்லீப்பும் வந்து போகவே இல்லை. இதெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து இது வந்து பிபி வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அப்படியே ஆப்போசிட்டாக ஆக்கி பிபி வந்து ஹையாகவே இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. என்ன தான் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாலும் அட் டைம்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியாமல் நான் அழுவேன். என்ன நடக்குது என் உடம்புலன்றது என்னாலே புரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து இந்த 15 டேஸ் வந்து ஏதோ ஒரு நியூவாக என்னையே நான் ஒரு நியூவான விதத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்பவே ஆடஸ்டான ஃபேஸாகவே இருந்தது அது எனக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியாது. நான் எதுக்கு அழுகுறேன்னு எனக்கே தெரியாது. எதுக்கு நான் வந்து எமோஷ்னலாக இருக்கேன்னே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இந்த 15 டேஸ் வந்து எனக்கு வந்து இருந்தது. ஹாஸ்பிட்டல் ஃபாலோஅப் இருந்தது எனக்கு 15 டேஸ் கழிச்சு. ஸோ நான் அந்த 15 டேஸ் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு ஒரு வாட்டி பிபி செக் பண்ணாங்க. அந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. 10 டேஸ் தான் அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து பிபியே வந்து ரெடியூஸ் ஆகலைன்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் 5 டேஸ்க்கு வந்து டேப்லெட்டை வந்து கண்டினியூ பண்ண சொன்னாருன்னு சொல்லி நான் 5 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணேன். அண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பிபி அதிகமாக இருந்ததுனால ஒழுங்காக தூங்குறியா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை என்னால் 4 hours தான் தூங்க முடியுது அப்படின்னு. அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக தூங்கணும், ஒரு கண்டினியூஸ் 6 hours ஒரு ஸ்லீப் எடு, அப்போது உனக்கு பிபி ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபீட் கொடுத்துட்டு பாப்பாவை யார்கிட்டனா கொடுத்துட்டு நீ தூங்கிடு, அடுத்த ஃபீடுக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த 3 hours கழிச்சு ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஃபீட் பண்ண சொல்லிடு. நீ இருக்க ரூமில் பாப்பாவை வச்சுக்காம பாப்பாவை இன்னொரு ரூமில் கொடுத்துட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் ஆக்சுவலி அதான் பண்ணுவேன். நான் தூங்க போகிறேன்னா என் ஃபேமிலியில் என் சிஸ்டர்ஸோ யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஹாலில் வச்சுக்கிறோம், இல்லை நாங்கள் இன்னொரு ரூமில் வச்சுக்கிறோம், ஸோ நீ தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்டு தான் தூங்குவேன். ஆனால் பாப்பா அழுகிற சவுண்டு கேட்டு நான் ஏஞ்சி போய் பார்ப்பேன். ஸோ அது நான் மேம் கிட்ட சொன்னதுக்கப்புறம் மேம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை உன்னோட பிபி ரெடியூஸ் ஆகணும்னா நீ வந்து பாப்பாவை இன்னொரு ரூமில் கொடுத்துட்டு 6 hours கண்டினியூஸ் ஸ்லீப் எடு. 6 hours கண்டினியூஸ் ஸ்லீப் எடுத்தினாதான் உனக்கு வந்து பிபி வந்து நார்மல் ஆகும் அப்படின்ற அட்வைஸ் சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு அது வந்து ஈஸியாக வந்து என்னால் பண்ண முடியல. 4 hours தான் என்னால் தூங்க முடியுது, அதுக்கு மேலே தூங்க முடியல. ஸோ பிபியும் ரெடியூஸ் ஆகலைன்னா டேப்லெட்டே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால நானும் வந்து யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நான் எப்படி பண்ணேன், 6 hours கண்டினியூஸ் ஸ்லீப் எடுக்கும்போது பிபி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் எனக்கு ஸ்லீப்புமே வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது. பாடியுமே வந்து ரெக்கவரி நல்லா எனக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் எனக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல விரும்புகிறது, டெலிவரி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜேர்னி முடிஞ்சிருச்சு கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னியும் ரொம்பவே முக்கியம்தான். உங்களுக்கு பிபி அதிகமாக இருந்தது அப்படின்னா ரெகுலராக மானிட்டர் பண்ணுங்கள், அது ரொம்பவே முக்கியம். ரெஸ்ட் எடுக்கிறது செல்ஃபிஷ் கிடையாது. அம்மாவோட ஹெல்த்து பேபியோட ஹெல்த் மாதிரி ரொம்பவே முக்கியம். நீங்கள் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டை எடுத்து இந்த ஜேர்னியை கோத்ரூ பண்ணுங்கள். இந்த ஜேர்னியை இந்த ஃபேஸை நான் கடந்து வந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜேர்னியை ஈஸியாக வந்து கடந்து வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களோட போஸ்ட்மார்ட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் see you in the next vlog. டாட்டா.